ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் சொல்லி இருக்காரு வள்ளுவர். இன்றைய ஒன்றிய அரசுக்கு எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத, எங்க ஐயா கஷ்டப்படுறாரு, கல்வி நிதியை நீயே சேர்த்து வச்சுக்கிட்ட தர மாட்டேங்கிற, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிற, உரிய நிதி வரமாட்டேங்குது. எங்க தமிழ் மாநிலத்தில் இவர் எப்படியோ உருண்டு புரண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நிதியை வாங்கிட்டு போறீங்க எங்கிட்ட இருந்து, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏப்பா காக்கை மாதிரியாவது நீங்க வாழக்கூடாதா? வள்ளுவர் சொல்றார். காக்கை இருக்கே சேர்ந்த பொருளை பார்த்த பொருளை மறைக்காது, தனக்கென்று ஒதுக்காது, கரையும் கா கா என்று கரையும், கூட்டத்தை சேர்த்தும் எல்லா காக்கைகளும் மொத்தமாக சேர்ந்துதான் உண்ணும். அதுதான் காக்கையின் குணம். காக்கை கரவா கரைந்து உண்ணும், ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள. எங்க ஜிஎஸ்டியை நீ எடுத்துக்கிட்டு ஊர் காக்கைகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எங்க தமிழ்நாடு என்ன ஆவது? காக்கை கரவா கரைந்துண்ணும், ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள. ஒன்றிய அரசுக்கு பொருந்துகிற குரல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாணி எடுத்து பதப்படுத்தப்பட்ட பனை ஓலையில் எழுதிக்கொண்டு, புள்ளி வைக்காத எழுத்து எழுதிக்கொண்டு, பனை ஓலையில் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுதினால் பனை ஓலை கிழிந்துவிடும் என்பதனால் புள்ளி இல்லாத எழுத்துக்களைத்தான் பனை ஓலையில் எங்கள் திருவள்ளுவன் எழுதியிருப்பான். திருவள்ளுவன் இன்று வந்து என் வள்ளுவர் மறை வைரமுத்து உரையை வாசிக்க சொன்னால் திருவள்ளுவனுக்கு வாசிக்க தெரியாது. இந்த எழுத்துக்கள் வேறு, ஒலிவடிவம் வேறு. ஒலிவடிவம் ஒன்று. காக்கை கரவா கரைந்துண்ணும் என்றால் வள்ளுவனுக்கு புரியும். நான் எழுதி கொடுத்தால் வள்ளுவனுக்கு படிக்க தெரியாது. ஒலி வடிவம் மாறாதது, மொழி வடிவம் மாறுவது. ஆகவே தமிழர்களே, பேசி பழகுங்கள், ஒலி வடிவத்தை மாற்றாதீர்கள். காதுகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒலிகள் வந்து சேரட்டும். பிள்ளைகளே, 133 அதிகாரத்திற்கு ஒவ்வொரு விதமாக இங்கு 10 குறள் சொல்லிய பிள்ளைகளே, உங்களில் வாழுகிறான் திருவள்ளுவன், உங்களோடு வாழுகிறான் திருவள்ளுவன். அடுத்த நூற்றாண்டு பிள்ளைகள் நீங்கள். அடுத்த நூற்றாண்டுக்கு வள்ளுவரை அழைத்து செல்லக்கூடிய பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க நீங்கள். வள்ளுவர் சார்பில், முதலமைச்சர் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க. உங்கள் பள்ளிக்கு எங்கள் வணக்கம், உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வாழ்த்து.